வணக்கம். நான் உங்கள் கிரிதரன், திண்டுக்கல் யோகி டெய்லர்ஸ்லேருந்து. இன்றைக்கி நம்ம 4 அடி பாக்ஸு 1.25 முக்கால்லேருந்து 1.25 முக்கால், 1 முக்கால், 3/4 முக்கால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற வீடியோவை நம்ம பார்க்கலாம். முதல் நாம் இந்த 1.5 தட்டை எடுத்துக்கிறோம். 1.5 தட்டு 1, அதே மாதிரி 3/4 அடி தட்டு 1. இந்த 3/4 அடி தட்டில் இந்த சைடு ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஹோல்ஸ் இருக்கிறது இந்த பக்கம் வந்து ஆங்கில ஹோல்ஸ் இருக்க மாதிரி நம்ம ஃபிட் பண்ணணும். நம்ம போல்ட்டு செட் பண்ணோம்னா இந்த மாதிரி எல் டைப்பில் நமக்கு கிடைக்கும். இப்போ இதே மாதிரி இன்னொரு செட்டை நம்ம வந்து எல் ஷேப்பில் சேர்த்துக்க போகிறோம். நம்ம இன்னொரு எல் ஷேப் சேர்த்துக்கிறப்ப இந்த சைடு ஆங்கில ஹோல்ஸ் இருக்குது. இந்த ஹோல்ஸில் இருக்கிறத வந்து இந்த நம்ம 3/4 அடி தட்டில் இந்த பக்கம் ஹோல்ஸ் இருக்கும். தட்டு பக்கம் இருக்கிறத நம்ம மாற்றணும். 2 எல் ஷேப்பில் மாற்றின பிற்பாடு எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். இது மாதிரி நம்ம எல் ஷேப்பில் சேர்த்து இந்த ஹோல்ஸ் வந்து இந்த பக்கம் இருக்கணும். அதே மாதிரி இந்த தட்டில் இருக்க ஹோல்ஸ் வந்து ஆப்போசிட் சைடு வர்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த அளவு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் செய்கிறப்ப 1.25, 1 முக்கால் அப்படின்னு 2 பக்கமும் 3 இன்ச்சு தள்ளி அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ணிக்கலாம். 4 அடிக்கு நம்ம 3 ஹோல்ஸ் தர்றோம். 3 போல்ட்டு நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு பக்கத்துக்கு. நம்ம இந்த மேலேருந்து தர்றது ஒரு 3 இன்ச்சு கீழே இறக்கி தருவோம். அதே மாதிரி கீழே நீங்கள் போல்ட்டு போடுறதையும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச்சு இறக்கி தான் மேலே ஏற்றி தான் நம்ம வந்து செட் பண்ணுவோம். இதோட காரணம் என்னென்னா, நீங்கள் போல்ட்டு நட்டு போடுறப்ப அது உங்களுக்கு எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஓட்டை எதுவுமே ஆங்கிளில் கொடுக்க மாட்டோம். தனியாக பட்டால் தான் ஓட்டியிருப்போம். பட்டால் இப்படி நம்ம ஹோல்ஸ் கொடுக்கறதுனால நீங்கள் போல்ட் நட்டு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆங்கிளில் போட்டோம்னா உங்களுக்கு அதை யூஸ் பண்ணுறதுக்கு, ஸ்பானர் போடுறதுக்கு சிரமமாக இருக்கும். நம்ம இது முதல்ல 1.25 முக்கால் எப்படி நம்ம மாற்றோம் அப்படின்றத டெமோ காமிக்கிறோம். ஏன்னா 1.25 முக்கால் ஒரு செட்டு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பார்த்தோம்னாலே உங்களுக்கு அடுத்தடுத்த அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி செய்யலாம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். பாக்ஸை இப்போ நம்ம 2 பக்கமும் போல்ட்டு போட்டு டைட் பண்ணியாச்சு. இது இந்த மாதிரி ஷேப்பில் தான் வரும். நம்மளுடைய பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு 3 இன்ச்சு தள்ளி வரும். அதே மாதிரி இந்த பக்கம் வெளியே ஒரு 3 இன்ச்சு தள்ளி இருக்கும். உள் சைடு அளவு வந்து இது 9 இன்ச்சு, இது 1.25 அடி. 1.25 முக்கால் நீங்கள் போட்டுக்கலாம். நம்மளுடைய ஹோல்ஸ் எல்லாமே நல்லா பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். இது மேலே ஒரு போல்ட் போட்டிருக்கோம். சென்டரில் போல்ட் போடலை, இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஹோல்ஸ் தெரியும். கீழே ஒரு போல்ட்டு, மொத்தம் 3 போல்ட்டு நம்ம 4 அடிக்கு கொடுத்துருக்கோம். அடுத்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு எள்ளு மட்டும் நம்ம இங்கேருந்து அந்த சைடு 3 இன்ச்சு தள்ளுனோம்னா அடுத்த ஹோல்ஸுக்கு போகும். இது நம்ம 3 இன்ச்சு தள்ளுனா போதும். அடுத்த ஓட்டைக்கு நம்ம செட் பண்ணிக்கலாம். இது வந்து 1 முக்கால், இப்படி நம்ம செட் பண்ணுறது 1 முக்கால் அப்படின்ற அளவு வரும். லாஸ்ட்டு சைஸு 3/4 முக்கால். மறுபடியும் நம்ம வந்து இன்னொரு 3 இன்ச்சு தள்ளுனோம்னா அடுத்த ஹோல்ஸில் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு உள்ளே வந்து 3/4 முக்கால் இந்த சைஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இப்படி ஒரு சைடு மட்டும் நம்ம எள்ளு தள்ளி நீங்கள் 3/4 முக்கால் வரைக்கும் நம்ம பாக்ஸு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1லிருந்து 1.25, 1 முக்கால். நம்ம 1.25 முக்கால் பாக்ஸு செட் பண்ணுறதை பார்த்தோம். இப்போ நம்மளுடைய பாக்ஸில் என்ன ஸ்பெஷல்னால், இப்போ நீங்கள் இந்த 3/4 அடி தட்டு 4 தட்டு எடுத்தீங்கன்னா இதிலே நம்ம வந்து 3/4 முக்கால் போட்டுக்கலாம். இது நம்ம எங்கே பயன்படும்னா, இப்போ நீங்கள் 3/4 முக்கால் பில்லர் போடுறீங்க அப்படின்னா, இப்போ 1.25 முக்கால் தூக்கிட்டு போய் நீங்கள் இந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போடுறீங்கன்னா வெயிட் தூக்கி போடணும். இப்போ நம்ம 3/4 முக்கால் தட்டு மட்டும் எடுக்கிறப்ப ஹேண்ட்லிங்க்கு ஈஸியாக இருக்கும். வெயிட் உங்களுக்கு குறைவாக தூக்குற மாதிரி இருக்கும். இது எப்படி ஃபிட் பண்ணுறதுன்றதை ஃபிட் பண்ணி இப்போ நாங்கள் காமிக்கிறோம். இப்போ 3/4 முக்கால் தட்டு எடுத்து நம்ம ஃபிட் பண்ணுறோம். இப்போ இந்த சைடு வந்து நெத்தியில் ஓட்டை இருக்குது. இப்போ இந்த தட்டு எடுக்கிறப்ப ஆங்கிள் சைடு நமக்கு ஓட்டை இருக்கும். இந்த ஆங்கிள் சைடு ஓட்டை இருக்கிறத இந்த நெத்தி ஓட்டையில் நம்ம ஃபிட் பண்ணணும்.
அதே மாதிரி இன்னொரு எள்ளு நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த நெத்தியில் ஆங்கிளில் இருக்கிற ஓட்டை பக்கம், இது நெத்தியில் ஓட்டை இருக்குது, இதை இங்கே நம்ம கொண்டாந்து ஜாயின் பண்ணணும். போல்ட்டு பாரு, 2 எள்ளு சேர்த்தாச்சு. இந்த 2 எள்ளை நம்ம வந்து இப்போ ஜாயின் பண்ணுறோம். இப்போ ஜாயின் பண்ணும்போது இந்த பக்கம் போல்ட்டு, அதே மாதிரி இந்த பக்கமும். இப்போ நம்ம போல்ட்டு போட்டோம்னா இது வந்து 3/4 செட்டிங், 4 அடி உயரம் 3/4 செட்டிங். ஸோ நம்ம பண்ணுறது வந்து இப்போ மாடல் சொல்லியிருக்கோம். இதே டைப்பில் தான் நம்மளுக்கு 5 அடி 6 அடி 7 அடி 8 அடி எல்லாமே இதே ஃபார்மேட்டில் தான் நம்மளுக்கு வரும். ஒன்றரைக்கு 3/4 பாக்ஸு, 3/4 பாக்ஸு நம்ம இப்போ ஜாயின் பண்ணி காட்டியிருக்கோம். 1/2க்கு 3/4 65 கிலோவும், 3/4 மட்டும் எடுத்திங்கன்னா 50 கிலோ வரும். இது நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது JSW 2mm சீட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆங்கிள் வந்து 4mm ஆங்கிள். நம்ம ஸ்டிப்னரு இடையில 2 இது நம்ம 1.5 அடிக்கு 1.5 அடி வர்ற மாதிரி கொடுத்துருக்கோம். வெல்டிங் எல்லாமே நல்லா பக்காவாக குவாலிட்டி அடிச்சு கொடுத்துருக்கோம். ஒரு கோட் பெயிண்டிங்கும் வந்துடும். தேவையான வாடிக்கையாளர் நம்மள்கிட்ட கான்டாக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நன்றி.